மகாலட்சுமி அருளைப் பெறவும் இல்லத்தில் செல்வம் பெருகவும் பல மந்திரங்கள் இருந்தாலும் மிக எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. மந்திரங்களை உச்சரிக்கும் போது மன தூய்மையுடனும் நம்பிக்கையுடனும் செய்வது முக்கியம். மகாலட்சுமி அருளைப் பெறவும் இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது. தினமும் இருந்தாலும் மிக எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரம் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரத்தின் சுருக்க மந்திரம். நேரம் குறைவாக இருப்பவர்கள் அல்லது எளிமையாகச் சொல்ல விரும்புபவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் 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 கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் 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 ஓம் மகாலட்சுமியை நமः. அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரத்தின் சுருக்க மந்திரம். நேரம் குறைவாக இருப்பவர்கள் அல்லது எளிமையாகச் சொல்ல விரும்புபவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமः. ஸ்ரீம் மகாலட்சுமியை நமः. இல்லக்கடன் தீரவும் செல்வம் பெருகவும் கனகதாரா ஸ்லோகம் வரிகள். ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரத்தின் இந்த ஒரு வரி மிகவும் விசேஷமானது. தில்வாடவி மகதி புண்ணியமயே பிரடேசே லட்சுமி நமஸ்து ஜகதாம் ஜனனி நமஸ்தே. உச்சாடனம் செய்யும் முறை விதிமுறைகள். நேரம் அதிகாலை மணி முதல் மணி வரை அல்லது மாலை மணி முதல் 8 மணி வரை சொல்வது மிகச் சிறந்த பலனை தரும். திசை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து சொல்ல வேண்டும். நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது சிறப்பு. மலர் தாமரை மலர் அல்லது மல்லிகை மலர் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும். எண்ணிக்கை இவள் வசம் வல்லனது சரணாய் முறை உங்கள் வசதிக்கே சொல்லலாம். நம்பிக்கை மந்திரத்தை சொல்லும் போது வல்லை மகாலட்சுமி